பெரிய குழந்தைங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கண்ணாடி போடுறாங்க. பாவம் மேம், கண்ணாடி போட்டு எப்படி தான் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ முடியும்? அந்த கண்ணுக்கு என்னென்ன வைத்தியம் இருக்குது, என்னென்ன ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் சொல்லிங்கன்னா அவங்க கிளியராக தெரிஞ்சுப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய கிட்ஸே இப்போ வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பிரின்சிபல் மேடம்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து கூட்டிட்டு போனாங்க. அப்போ பார்க்கும்போது ஜென்ரலா எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து எவ்ரி மே மந்த்ல ஏன்னா ஸ்கூல் லீவா இருக்கும் இல்லையா, நிறைய பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. மேம் லாஸ்ட் இயர் நான் வந்தோம், இது வந்து என் கசினோட குழந்தை, இவங்களுக்கும் அதே கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா, அந்த 1 month கிட்ஸ் வந்து என்னென்ன நம்ம வந்து யோகா பண்ணணும், என்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும், என்ன டயட்டை ஃபாலோ பண்ணணும், ஸோ அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு மெடிசன்ஸும் கொடுத்துருவோம். ஸோ அந்த 1 month ஒரு 2 monthsக்குள்ளேயே நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் போகும்போது அவங்க ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. வெரி குட். பார்வை தெளிவாக இருக்கும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்ப முக்கியமானது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஆஸ் யூஷுவல் நான் எங்கே இருக்கேன்னா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம உடம்புல உறுப்புலேயே வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு வந்து இந்த 2 கண்ணுங்க. கண் இல்லைன்னா எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை உலகத்தில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்க. அந்த காலத்துலலாம் வந்து 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே போனவங்க தான் கண்ணாடி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க, எல்கேஜி குழந்தை வந்து அன்றைக்கி கண்ணாடி போட்டுட்டு வருது. இப்படி குழந்தையே கண்ணாடி போட்டால் எப்படி தான் அப்புறம் பின்னாடி என்ன அந்த கண்ணுக்கு என்ன வேல்யூ, அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகிறது? அதனால் நான் இன்றைக்கி தெரிஞ்சே ஆகணும், கண்ணுக்கு என்னென்ன வைத்தியம் இருக்குது, ஆன்மீகமாகவும் மருத்துவ ரீதியாகவும் இந்த கண்ணுக்கு என்னென்னன்றதை நம்ம டாக்டர் மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம நித்யா மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். சித்தர்கள் சொன்ன வழிபாடெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதனால் நான் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு எது வந்தாலும் ஓகே நித்யா மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. மேம், இப்போது நிறைய பேருக்கு வந்து கண்ணு ப்ராப்ளம் இருக்குது மேம். நிறைய குழந்தைங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கண்ணாடி போடுறாங்க. பாவம் மேம், கண்ணாடி போட்டு எப்படி தான் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ முடியும்? அந்த கண்ணுக்கு என்னென்ன வைத்தியம் இருக்குது, என்னென்ன ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் சொல்லிங்கன்னா அவங்க கிளியராக தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கிட்ஸே இப்போ வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். ஸோ அப்போது வந்து பிரின்சிபல் மேடம்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு கிளாஸ் ரூமில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ பார்க்கும்போது ஜென்ரலாக எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ கண்ணு பிரச்சனை இருக்கான்ற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. கிளினிக் வரவங்களும் நிறைய பேர் வந்து எனக்கு பார்வை இப்போது என்னென்னா கண்ணாடி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு சாக்ரிஃபைஸ் வந்துடுது. ஆமாம், சரிங்க இப்படியே இருந்துக்கலாம், பட் இது வந்து நம்ம க்யூர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எல்லாருமே எடுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம எவ்ரி இயர் மே மந்த் வந்து கண்ணுக்கான ஸ்பெஷலான சிகிச்சைகள் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ கிட்ஸுக்கு வந்து எவ்ரி மே மந்த்ல ஏன்னா ஸ்கூல் லீவா இருக்கும் இல்லையா, நிறைய பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. மேம் லாஸ்ட் இயர் நான் வந்தோம், இது வந்து என் கசினோட குழந்தை, இவங்களுக்கும் அதே கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா, அந்த 1 month கிட்ஸ் வந்து என்னென்ன நம்ம வந்து யோகா பண்ணணும், என்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும், என்ன டயட்டை ஃபாலோ பண்ணணும், ஸோ அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு மெடிசன்ஸும் கொடுத்துட்றோம். ஸோ அந்த 1 month ஒரு 2 monthsக்குள்ளேயே நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் போகும்போது அவங்க ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. வெரி குட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எவ்ரி இயர் நம்ம மே மந்த் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதில் ஸ்பெஷலாக வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து பத்தியம் இருக்கணும் இல்லைங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணுன்னே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு 15 நிமிடம் நம்ம வந்து செலவு பண்ணாலே போதும். ஸோ கண் பார்வை வந்து தெளிவாக ஆரம்பிச்சிடுது. இதுக்கு ஸ்பெஷலாக சத்து குறைபாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, விட்டமின் டிஃபிஷியன்சி,
இதுதான் நம்மளுடைய பார்வைக்கான ஒரு குறைபாடிற்கான ஒரு காரணமாக இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சுகர் இருக்கு இல்லைங்களா, ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்கிறோம். இல்லை நமக்கு அடிக்கடி பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்காங்க, அப்போது கண்ணில் இருக்கக்கூடிய ஆப்டிக் நர்வ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுனால வரக்கூடியது. ஸோ ரெட்டினால் ஏதாவது பாதிப்பு இருக்குது, இல்லை ரெட்டினல் இரிட்டேஷன் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ கையில் எப்பவுமே பேக்கெட்டில் வந்து ஒரு ட்ராப்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஐ சிண்ட்ரோம் இருக்குங்க, அப்பப்போ இந்த ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இது எல்லாமே நம்ம சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்தந்த உணவுகள் சாப்பிட்டா உங்கள் கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை, அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை. அந்த பொன்னாங்கண்ணி கீரையை காயக்கற்பமாகவே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ காயக்கற்பமாக இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எப்படிங்க சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு 2 கைப்பிடி அளவு பொன்னாங்கண்ணி கீரை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, இவ்வளவு தான் நம்ம எடுக்க போகிறோமே. இது எப்படி நம்ம சாப்பிடணும்னா, கொஞ்சம் நெய் விட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு நெய்யில் வதக்கிட்டு பொன்னாங்கண்ணி கீரை அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து தினம்தோறும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இப்படி ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கண் ஒளி நமக்கு நல்ல பிரகாசமாகிறது நமக்கே தெரியும். இது வந்து ஒரு முக்கியமான காயக்கற்பு முறை. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி. ஸோ கரிசலாங்கண்ணியும் கண்ணுக்கான மிக சிறந்த ஒரு மூலிகை. சித்தர்கள் சொன்னது இந்த கண்ணொளி விசேஷிக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த கரிசலாங்கண்ணி பொடியை தேனோடு நம்ம சாப்பிடணும். ஸோ தேனோடு இந்த பொடியை டெய்லி காலையில் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தாலே போதும், கண் பார்வை நமக்கு தெளிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்னங்க பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்கள் நம்ம செய்யணும். நைட்டு தூங்கும்போது கண்ணுக்கு வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க்கில் இருப்பாங்க. இதில் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, தூங்க போயிடுறேன்னு படுத்துப்பாங்க, படுத்துக்கிட்டே மொபைல் பார்ப்பாங்க. ஸோ அப்போ கண்ணோட ஆங்கிள் வந்து நமக்கு மாறுது. அப்போது நைட்டில் நம்ம தூங்காமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால விஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது. அப்போது இதற்கு நம்ம என்ன பண்ணோம், நைட்டு தூங்கும்போது மொபைல் ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு கண்ணுக்கு வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். ஸோ விளக்கெண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 டேஸ்லேயே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நான் லைட்லேயே இருக்கணுங்க, ரொம்ப நேரம் சிஸ்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி ரெகுலராக விளக்கெண்ணெயை கண்களை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். கண்ணுக்குள்ளேயே விடலாமா? ஸோ கண்ணுக்குள்ளே விளக்கெண்ணெய் விடலாமா, இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் மேம். இது எப்படின்னு பார்த்தோம்னா, கிட்ஸுக்கு வந்து இது நம்ம செய்யக்கூடாது. ஸோ நம்ம பியூராக இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் மாதம் ஒரு முறை 2 கண்லையும் ஒரு துளிகள் நம்ம விட்டுக்கலாம். டெய்லி விடணுன்ற அவசியம் கிடையாது. மாதம் ஒரு முறை நம்ம பியூராக இருக்கணும். அது வந்து பியூராக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கண்ணுக்குள்ளே விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன்னா திரிஃபலா நெய் இருக்குது. ஸோ அந்த திரிஃபலா நெய்யும் இதே மாதிரி கண்களை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கண்களை சுற்றி ஒரு நாளைக்கு 2 முறை இந்த திரிஃபலா நெய்யை நம்ம அப்ளை பண்ணும்போது கண் பார்வை தெளிவாக இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்ப முக்கியமானது. இதில் வெள்ளை நந்தியாவட்ட மலர்கள் சொல்லுவாங்க. கண் பிரச்சனைனாவே இந்த வெள்ளை நந்தியாவட்ட மலர்கள் தான் சித்தர்கள் நமக்கு ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த நந்தியாவட்ட மலர்கள் இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்கு லேசாக கசக்கிட்டு கண்ணுக்கு மேலே வச்சு ஒரு ஒயிட் கிளாத்தில் கட்டிடணும். ஒரு 10 நிமிடங்கள். எப்படி நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணும்போது வெள்ளரிக்காய் வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த வெள்ளை நந்தியாவட்ட மலர்கள் நிறைய வீடுகளில் இருக்குது, கோயில்களில் இருக்குது. இந்த மலர்களை நல்லா கசக்கிட்டு கண்ணுக்கு மேலே வச்சு கண்களை மூடிட்டு கண்ணுக்கு மேலே வச்சு ஒரு வெள்ளை துணியில் கட்டிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை என்னன்னா, நம்ம பைரவருக்கு இந்த மாலை சாத்தணும். நந்தியாவட்டை மாலை சாத்தி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பைரவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு தீய சக்திகள் வராமல் இருக்கு, தைரியத்திற்கு எல்லாருக்குமே நமக்கு வந்து பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து இந்த மலர்களை வெள்ளை நந்தியாவட்ட மலர்களால் செய்த மாலையை பைரவருக்கு சாத்தி நம்ம வழிபாடு செய்யணும். அதே மாதிரி சோமவாரம் திங்கட்கிழமை வில்வம்
சிவனுக்கு வந்து பூஜை செய்து நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது வில்வம் நம்ம வந்து ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கண் நோய்கள் 96 வகையான கண் நோய்கள் அகத்தியர் சொல்றார். அந்த கண் நோய்கள் அனைத்திற்குமே ஒரு மருந்தாக நம்ம பயன்படுத்தணும்னா வில்வம் பயன்படுத்தலாம். அப்போ வில்வத்தை வச்சு நம்ம அர்ச்சனை செய்து சிவனை வழிபடும் போதும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இதுலயுமே முக்கியமாக நிறைய இன்னும் வழிமுறைகள் இருக்கு. சந்திர தரிசனம் செய்வது, காலையிலே சன்கேஸ் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. அப்படி சூரியன் வந்து லைட்டா அப்படி சன்ரைஸ் ஆகும் போதே அதை அப்படி டைரக்டா பாக்குறது. ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ சந்திர தரிசனம் பௌர்ணமி அன்னைக்கு குளிர்ந்த நிலவு, ஸோ அதை வந்து சந்திர தரிசனம் செய்கிறதும் கண்களுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது. இதை தாண்டி இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ நேத்திர பூண்டு தைலம் இருக்குது, சீதேவி செங்கல் நீர் தைலம் இருக்குது. இது எல்லாமே கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை தாண்டி உணவு முறையே போதுமானது. ஸோ உணவு முறை மூலமாகவே கண்களில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம். இதனால் ஒரி பண்ண வேண்டாம், எனக்கு சுகர் இருக்குது அதனால கண் பார்வை இப்படி குறைஞ்சிடுச்சு, நான் லென்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஸ்பெக்ஸ் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. ஸோ இதுக்கான எக்ஸசைஸும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ கண் பார்வைக்கான பயிற்சி முறைகள், ஸோ அதுவும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ஸ்பெக்ஸ்லாம் கொஞ்ச நாள் எடுத்து போட்டுடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பர். தேங்க்யூ மேம். சூப்பர், நல்லா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இனிமேல் வந்து கண் பார்வை போயிடுச்சே, கண்ணுக்கு கண்ணாடி போட்டுட்ருக்க மீன் பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான தீர்வு சொல்லியிருக்கீங்க. பொன்னாங்கண்ணி அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது, முருங்கைக்கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அப்புறம் நிறைய வைத்தியம் பண்ணல, நீங்களாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் தெரியும். நிறைய ஆயில், நிறைய இலைகள், நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆன்மீக ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பூ போடணும், கண்ணுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து நிறைய நம்ம சிஸ்டம்ஸ் பார்த்து தான் ஆகிறோம். நிறைய பேருக்கு வந்து லேப்டாப்பில் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. குழந்தைங்களும் ஃபுல்லாக நிறைய ஃபோன் நோண்டுறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஃபோனை யாரும் தூக்கி போட போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு கண்ணுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம டாக்டர் கரெக்டாக சூப்பராக சொல்லிட்டாங்க. அதை விட பெஸ்ட்டு, நீங்கள் கண்ணுக்கு மேம்கிட்டே நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க. அந்த கண்ணில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த கண்ணுக்கு கண்ணாடியை அவுக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேருக்கு கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் கண்ணாடியை தூக்கி போட்டாங்களாம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கண்ணுக்கு வந்து ஃபுல்லாக மேம்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. எங்கள் நித்யா மேம்கிட்ட செக் பண்ணிங்கன்னா கண்ணாடியை தூக்கி எரிஞ்சிடலாம். ஓகேவா? ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.